ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 28. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரோட்டில் காரை வேகமாக ஓட்டி சென்று கொண்டிருந்த மித்ராவின் மனமோ ரணமாக வலித்து கொண்டிருந்தது. அவள் தேவை பார்த்து பேசிய வார்த்தைகளை நினைத்து அவனின் அந்த அமைதியான தோற்றம், வலி நிறைந்த கண்கள், இறுகி போய் நின்ற விதம் என அனைத்தும் அவளை சுக்குநூறாக உடைத்தது. அதில் காரை ஓரமாக நிறுத்தியவள் கதறி அழுதாள். ஆனால் இங்கு அவள் ஆதியோ கண்கள் சிவக்க உடல் இறுகி அமர்ந்திருந்தான். அடுத்த நாள் காலை பொழுது யாருக்கும் காத்திராமல் அழகாக விடிந்தது. பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் ஆதி மற்றும் மித்ரா இருவரும் காஃபி குடிக்க கூட கீழே வராததால் குழப்பமடைந்த ஜோதி அவர்களின் அறை நோக்கி சென்றார். சென்றவர் கதவை தட்ட நினைக்க, ஆனால் கதவு திறந்தே இருந்தது. அதில் கதவை திறந்து உள்ளே சென்றவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த ஆதியை பார்த்தவர் அதிர்ந்துதான் போனார் அவனின் அந்த தோற்றத்தில். இரவு மித்ரா சென்ற பின் அவன் எப்படி அமர்ந்திருந்தானோ அதே போல்தான் இப்பொழுதும் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் இரவு முழுக்க தூங்காததாலும் கோபம், ஆத்திரம், வலி, வெறுமையினாலும் சிவந்து இருந்தது. அவனின் அந்த தோற்றத்தை பார்த்த ஜோதிக்கே அவனை நெருங்க பயமாக இருந்தது. பிறகு அவர் அந்த அறையில் மித்ராவை தேட, ஆனால் அவர் கண்களுக்கு மித்ரா தெரியவே இல்லை. மிகவும் குழம்பி போனார் ஜோதி. ஏனென்றால் காலையில் அவர்தான் முதலில் எழுந்தார். அவர் எழுந்ததிலிருந்தே ஆதி மித்ரா இருவரும் கீழே வரவே இல்லை. அப்படி இருக்க மித்ரா எங்கே சென்றாள் என்று குழப்பமாக இருந்தது அவருக்கு. ஆனால் அதை பற்றி ஆதியிடம் கேட்க அவர் துணியவில்லை. அவனின் அந்த தோற்றத்தை பார்த்த பின் அவருக்கு தைரியமும் வரவில்லை. அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றவர் தன் கணவனுக்கு கிருஷ்ணனுக்கு தான் அழைத்தார். காலை அட்டன் செய்த கிருஷ்ணாவிடம் ஆதியை பற்றி கூற, அவரோ மித்ரா இல்லையா என்று தான் கேட்டார். இல்லைங்க, மித்ராவை இல்லை, நான் ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், அந்த ரூமில் அவள் இருக்க மாதிரியே தெரியல. அதே சமயம் காலையிலேருந்து நான் ஹாலில் தான் இருக்கேன், அவள் கீழேயும் வரலை என்று அவர் சொல்ல, அதில் குழம்பிய கிருஷ்ணாவோ இதை ரத்னவர்மாவிடம் கூறினார். அதை கேட்ட ரத்னவர்மா ஒரு நொடி அதிர்ந்து பின் தன் மொபைலை எடுத்து மித்ராவிற்கு அழைத்தார். ஆனால் அவள் நம்பரோ ஸ்விட்ச் ஆஃப் என்று வர, அதில் மேலும் குழம்பியவர் ராமிற்கு அழைத்தார். காலை அட்டன் செய்த ராமிடம், மித்ரா ஏதாவது உனக்கு கால் பண்ணாளா ராம் என்று கேட்க, இல்லையே, ஏன் கேட்குற என்று கேட்டார் அவர். அவள் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, மித்ரா வீட்லேயும் இல்லையா, அதான் உன்னை பார்க்க ஏதாவது வந்திருக்காளான்னு தெரிஞ்சுக்க கால் பண்ண என்று சொன்ன வர்மாவை சற்று குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்தார் ராம். மித்ரா எப்பவுமே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே என்று கேட்டவர், இவ்வளோ காலையில் எங்கே போயிருக்க போறா, வீட்டில் தான் இருப்பா, நீ மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா என்று கேட்டார். அவன் கிட்ட கேட்கலாம், ஆனால் கேட்டால் பதில் சொல்ல மாட்டானே என்று மனதில் நினைத்தவர் அவரிடம், நான் ஆதிக்கிட்ட கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தவருக்கு, அவனிடம் சகஜமாக பேசக்கூடியவர்கள் என்றால் அது துருவன் மற்றும் சர்வா இருவரும் தான். அதனால் துருவனுக்கு அழைத்தார் வர்மா. காலை அட்டன் செய்த துருவனோ, என்னாச்சுப்பா, காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்க, ஆதி உனக்கு ஏதாவது கால் பண்ணானா என்று கேட்டார் வர்மா. இல்லையே, அவன் ஏன் இவ்வளோ காலையில் எனக்கு கால் பண்ண போகிறான் என்று கேட்ட துருவனோ அவர் குரலில் இருந்த பதற்றத்தை உணர்ந்து, என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். ஒரு நொடி அமைதியாக இருந்த வர்மாவோ, இல்லை துருவா என்று ஆரம்பித்தவர் ஜோதி சொன்ன அனைத்தையும் அவனிடம் கூற, அதை கேட்டு அதிர்ந்தே விட்டான் துருவன். அவனுக்கு புரிந்து விட்டது, ஆதி இவ்வாறு இருக்கிறான் என்றால் பெரிதாக ஏதோ நடந்திருக்கிறது என்று. ஒரு நொடி பதறியவன் பிறகு சமாளித்து கொண்டு வர்மாவிடம், அப்படியெல்லாம் எதுவும் பெருசாக நடந்திருக்காதுப்பா, நான் ஆதிக்கிட்ட பேசிட்டு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், குட்டிமா எங்கேயாவது வெளியே போயிருப்பா என்று சொன்னவன் காலை கட் செய்து விட்டு ஆதிக்கு அழைத்தான். இங்கு டெல்லியில் சர்வா அனுப்பிய ஜாப் டீட்டெயில்ஸை பார்த்த வேதாவோ அதிர்ந்துதான் போனாள். அதே அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள், நீங்க ஈஸ்வர் குரூப்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டோட ஓனரா என்று திக்கி திணறி கேட்டாள் வேதா. அவளை ஒரு நொடி பார்த்தவன் ஆமாம் என்று தலையசைத்து விட்டு அமைதியாக அவன் மொபைலில் எதையோ பார்க்க ஆரம்பித்தான். அவனை அதே அதிர்ச்சியுடன் பார்த்தவள், நீங்கள் பணக்காரங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல, நீங்கள் எப்படி என்னை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்க, சரி நீங்கள் கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்று கேட்டவளை விழி உயர்த்தி பார்த்தவன் அவளுக்கு பதில் சொல்ல போக, அப்பொழுது சரியாக சர்வாவின் மொபைல் அடித்தது.
துருவன் தான் அழைத்திருந்தான். காலை அட்டன் செய்து காதில் வைத்த சர்வா ஹலோ என்று சொல்வதற்கு முன்பாகவே பேச ஆரம்பித்தான் துருவன். அவனிடம் சொல்லி அனைத்தையும் கூறியவன், நான் 2-3 தடவைக்கு மேலே ஆதிக்கு ட்ரை பண்ணிட்டேன்டா, அவன் கால் அட்டன் பண்ணவே மாட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குட்டிமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று அவன் சொல்ல கேட்ட சர்வாவிற்கோ கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு தான் தெரியாது. ஆனால் மித்ரா ஆதியை காயப்படுத்தும்படி எதையோ செய்ய போகிறாள் என்பதை சர்வாதான் முன்பே யூகித்திருந்தானே. அதனால் தானே அவளை அழைத்து அவனை காயப்படுத்தாதே என்று கூறினான். அவ்வளவு சொல்லிவிட்டு வந்தும் கூட அவள் இவ்வாறு செய்திருப்பது அவனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. இங்கு துருவனோ சர்வாவிடம் பேசிக்கொண்டே அவன் வீட்டின் CCTVயை செக் செய்தான். பார்த்தவன் அதிர்ந்துதான் போனான். ஏனென்றால் அதில் மித்ரா நேற்று இரவே வீட்டிலிருந்து வெளியில் சென்றிருந்தாள். வெளியில் சென்றவள் திரும்பி வீட்டிற்கும் வரவில்லை, அவள் வீட்டிற்கும் செல்லவில்லை என்றால் எங்கு சென்றாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அதையே அவன் சர்வாவிடமும் சொல்ல, என்ன ஆச்சு எதுவுமே தெரியலடா, ஆனா குட்டிமா நைட்டே வெளியில போயிட்டு இருக்கா என்று துருவன் சொல்ல, அதை கேட்ட சர்வாவோ நீ முதல்ல ஆதி கால் பண்ணு, அவன் கிட்ட கேட்டாதான் தெரியும் என்று சொல்ல துருவனும் ஆதிக்கு கால் செய்தான். நேரம் அவன் முயற்சித்த பின் காலை அட்டன் செய்திருந்தான் ஆதி. காலை அட்டன் செய்த துருவன் குட்டிமா என்று ஆரம்பிக்க அவனை தடுத்து நிறுத்தும் விதமாக ஆதியின் குரல் கணீரென்று ஒலித்தது. அவ போயிட்டா, என் கூட வாழ இஷ்டம் இல்லை, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, இனி அவளை பற்றி பேசுறதுக்கோ இல்லை அவளை தேடுறதுக்கோ எதுவும் இல்லை, உங்கள் வேலையை பாருங்க என்று சொன்னவன் காலை கட் செய்திருந்தான். ஆனால் அவன் கூறியதை கேட்ட சர்வா மற்றும் துருவனிற்கு தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. துருவனால் இதை நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் மித்ரா ஆதியை காதலிக்கிறாள் என்று. அப்படி இருக்கையில் ஏன் அவனை பிடிக்கவில்லை என்று விட்டு செல்ல வேண்டும் என்பதை நினைத்து துருவன் அதிர்ச்சி அடைந்தான். என்றால் சர்வாவோ மித்ரா ஆதியை காயப்படுத்தும்படி எதையோ செய்ய போகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அவள் இப்படி அவனை விட்டு செல்வாள் என்பதை அவன் யூகித்து கூட பார்க்கவில்லை. அவள் ஏன் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தாள் என்று நினைத்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே அதிர்ச்சியுடன் சோஃபாவில் அமர்ந்து விட்டான் சர்வா. அவனை பார்த்த வேதாவோ என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. துருவன் மூலம் இந்த விஷயம் ரத்னவர்மா, கிருஷ்ணா, ஜோதி, ராம், சீதா என அனைவருக்கும் தெரிந்துவிட அவர்களாலும் இதை நம்ப முடியவில்லை. அதுவும் மித்ராவின் இந்த செயல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது ராம் மற்றும் சீதாவிற்கு. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்களின் மகள் எந்த பிரச்சனை என்றாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவாளே தவிர இப்படி அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு செல்ல மாட்டாள். அதனால் அவளின் இந்த செயல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. மித்ரா ஆதியை விட்டும் அந்த வீட்டை விட்டும் சென்று 1 மாதம் ஆக போகிறது. ராம், ரத்னவர்மா, சர்வா, துருவன் என அனைவரும் அவளை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரால் கூட அவள் எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவள் மித்ராவாக சென்றிருந்தால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவள் அக்னியாக அல்லவா சென்றிருக்கிறாள். அக்னி இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்லவே. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அது ஒருவனால் மட்டுமே முடியும். ஆனால் அவனோ அவளை தேட மாட்டேன் என்று உறுதியாக அல்லவா இருக்கிறான். ரத்னா மற்றும் கிருஷ்ணவர்மா இருவரும் என்னதான் இந்தியா திரும்பி வர நினைத்தாலும் ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆதி உறுதியாக சொல்லிவிட்டான், நீங்கள் திரும்பி அந்த வேலையை முடிக்காமல் வரக்கூடாது என்று. அதனால் அவர்களும் அங்கேயே இருந்து கொண்டார்கள். துருவன் மற்றும் சர்வா இருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு மித்ராவை தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஆதிக்கு அழைத்த துருவனோ மித்ராவை பற்றி தேடும்படி சொல்ல, ஆனால் அவளை பற்றி என்னிடம் பேசாதே என்று சொன்னவன் போனை வைத்து விட்டான். மித்ரா சென்ற நாள் முதல் ஆதி வீட்டுக்கு செல்லவே இல்லை. அவன் ஆபீஸிலேயே தங்கி கொண்டான். அவன் முன்பு இருந்ததை விட இப்பொழுது இறுகி போயிருந்தான். எந்த அளவுக்கு என்றால் அவனை நெருங்க துருவன் மற்றும் சர்வாவிற்கு கூட பயமாக இருந்தது. ஆதியின் இந்த கோபத்தை பார்த்து அவன் ஆபீஸில் இருந்தவர்கள் கூட நடுங்கி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் 1000 பேருக்கு மேல் வேலையை விட்டு அனுப்பியிருந்தான் ஆதி. ஆனால் சிறு தவறு கூட நடக்காமல் பார்த்து கொண்டார்கள் மற்றும் பேசக்கூட தோன்றாமல் அமைதியாக இருந்தார்கள். ஆதியின் ஏடி குரூப்ஸே மயான அமைதியில் இருந்தது. தங்கள் அனிமா தங்களை விட்டும் தன் அண்ணனை விட்டும் சென்று விட்டாள் என்பதை அர்ஜுன் மற்றும் அம்ருவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர்களுக்கு இந்த விஷயம் முன்பே தெரியாது. இப்பொழுதுதான் 1 மாதம் கழித்து தங்களின் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அதில் அதிர்ந்து போனார்கள் இருவரும்.
அவர்கள் இன்று இங்கு வந்தது கூட நாளைக்கு அம்ருவின் பிறந்த நாள் என்பதால் தான். வருடா வருடம் அம்ருவின் பிறந்த நாளிற்கு மட்டும் அனைவரும் ஒன்றாக இருந்து செலிப்ரேட் செய்வார்கள். ஏனென்றால் 20 வருடத்திற்கு முன்பு கடைசியாக அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்த நாள் என்றால் அது அவள் பிறந்த நாள் தான். வருட வருடம் அவர்கள் குடும்பத்தில் யார் எங்கு இருந்தாலும் சரி, அவள் பிறந்த நாள் என்று ஆதியுடன் சேர்த்து அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். மற்றும் அதுபோல்தான் அர்ஜுன் மற்றும் அம்ரு முதலில் வந்திருந்தார்கள். துருவன், சர்வா, ரத்னவர்மா, கிருஷ்ணவர்மா கூட இங்கு வருவதற்காக கிளம்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரின் மனதிலும் இருந்த ஒரே கேள்வி, நாளை அம்ருவின் பிறந்த நாள் என்று ஆதி வருவானா என்பதுதான். ஏனென்றால் மித்ரா சென்ற நாள் முதல் இன்று வரை ஒரு முறை கூட அவன் வீட்டிற்கே வரவில்லை. அதனால்தான் அவர்களுக்குள் இந்த கேள்வி இருந்தது. அப்பொழுது ஜோதியை பார்த்த அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும், நாங்கள் போய் ஜானகிமாவை பார்த்துட்டு வரோம்மா என்று சொல்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, நீங்கள் வேற ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, டயர்டாக இருப்பீங்க, இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு போய் அக்காவை பார்த்துக்கலாம் என்று சொன்னவர் அவர்களை அவர்களின் அறைக்கு அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் காலை துருவன் மற்றும் சர்வா இருவரும் வந்திருந்தார்கள். அந்த வீடே விழாக்கோலம் போல் அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒருவரின் முகத்தில் கூட சந்தோஷமில்லை. அதற்கு காரணமானவளோ மித்ரா. அவள் ஒருவளால் தான் இன்று ஆதி கூட இங்கு வருவானா என்று தெரியாமல் பெரும் தவிப்புடன் இருந்தார்கள் அனைவரும். அம்ருவின் இந்த பிறந்த நாளுக்காக ராம் மற்றும் சீதா கூட வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் முகத்தில் கூட சிரிப்பே இல்லை. ஏனென்றால் இந்த ஒரு மாதமாக அவர்களும் தேடிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மகள் எங்கு இருக்கிறாள் என்று கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அம்ருவின் முகமோ சோகத்தில் மூழ்கியிருந்தது. அதை பார்த்த துருவன் மற்றும் சர்வா இருவரும் அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டு, பயப்படாதடா, ஆதி வருவான் என்று சொல்ல, அனிமா என் பர்த்டேக்கு என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சனா என்று அழுது கொண்டே சொன்னாள் அம்ரு. அவர்களுக்கு அவளை பார்த்து என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவர்களுக்கும் தெரியாதே மித்ரா ஏன் இப்படி செய்தாள் என்று. அதே சமயம் அவர்களால் அவளை தவறாகவும் நினைக்க முடியவில்லை. அதற்காக அவள் மேல் கோபம் இல்லையா என்று கேட்டால் இருவரும் கடும் கோபத்தில் இருந்தார்கள். அவர்களால் அவள் எதை செய்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களின் ஆதியை காயப்படுத்தியதை மட்டும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏற்கனவே இரும்பென இறுங்கி போயிருப்பவனை பழைய நிலைக்கு மாற்ற முடியாதா? அவனின் முகத்தில் சிரிப்பை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு அவனின் நிலையை மேலும் மோசமாக்கி சென்றுவிட்ட மித்ராவை நினைத்து கோபம்தான் வந்தது. ஆதி வருவான் என்று அம்ருவை சமாதானப்படுத்திய சர்வா மற்றும் துருவனுக்கு கூட அவன் வருவான் என்று நம்பிக்கையே இல்லை. அவன் வரவில்லை என்றால் அம்ருவின் நிலை மிகவும் மோசமாகும் என்பதை உணர்ந்தவன் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு ஆதிக்கு அழைத்தான் துருவன். துருவன் மற்றும் சர்வா இருவரும் மாறி மாறி ஆதிக்கு அழைத்து கொண்டே இருக்க, ஆனால் அவர்களின் அழைப்பை ஏற்கவே இல்லை ஆதி. அதில் அவர்களின் மனதில் சிறு பயம் தோன்றதான் செய்தது. ஒருவேளை அவன் வரவில்லை என்றால் எப்படி அம்ருவை சமாளிப்பது என்று. ஆனால் இவர்களின் இந்த பயம் தேவையே இல்லாதது என்பது போல் ஆதியின் கார் அவர்கள் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. காரிலிருந்து கம்பீரமாக இறங்கி உள்ளே வந்த ஆதியின் தோற்றத்தை பார்த்த அங்கிருந்த அனைவரின் மனமும் வலித்தது. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அவனை இப்பொழுதுதான் அவர்களே பார்க்கிறார்கள். ஆதியை பார்த்த அம்ரு வேகமாக ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டாள். அவளை ஆறுதலாக அவளின் தலையை வருடி கொடுத்தானே தவிர அவளிடம் கூட ஒரு வார்த்தை அவன் பேசவே இல்லை. அவனின் இந்த இறுக்கமான மாற்றம் அங்கிருந்தவர்களுக்கு பெரும் பயத்தையும் வலியையும் கொடுத்தது. பிறகு அவளை தன்னை விட்டு பிரித்த ஆதியோ அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்தவன், எப்போ ஆரம்பிப்பீங்க என்பது போல் பார்த்தான் துருவனை. அவனின் பார்வையிலேயே அவனின் கேள்வியை புரிந்து கொண்ட துருவன் அவனை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரம் ஆதி, இன்னும் ரத்னாப்பாவும் கிருஷ்ணப்பாவும் வரல, அவங்க வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று சொல்ல அவனுக்கு தலையசைத்தானே தவிர எதுவும் பேசவில்லை. தங்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத ஆதியின் இந்த மாற்றம் அவர்களை பெரிதும் பாதித்தது. ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் அவன் எப்படி இருந்தாலும் கூட துருவன் மற்றும் சர்வாவிடம் இப்படி பேசாமல் எல்லாம் இருந்ததே கிடையாது. அதுவே அவர்கள் இருவருக்கும் வலியை கொடுத்தது. அப்பொழுது ரத்னா மற்றும் கிருஷ்ணவர்மா இருவரும் உள்ளே வர அவர்கள் வந்தவுடன் கேக் வெட்டும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அங்கிருந்த ஒருவரின் முகத்தில் கூட சந்தோஷம் என்பதே இல்லை. அப்பொழுது
அவர்கள் வீட்டின் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இதில் அனைவரின் முகமோ குழப்பத்தில் சுருங்கியது. ஏனென்றால் அந்த வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் யாராலும் வர முடியாது. அப்படி வர வேண்டும் என்றால் வாசலிலேயே பார்த்துவிட்டு இவர்களுக்கு கால் செய்து சொல்லியிருப்பார்கள். அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் யாரோ தெரிந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்த அனைவருக்கும் எல்லோரும் இங்கு இருக்கும் பொழுது வந்திருப்பது யார் என்ற குழப்பம் அவர்களுக்கு தோன்றியது. அதில் அனைவரின் பார்வையும் வாசலை நோக்கி இருந்தது, உள்ளே வருவது யார் என்று பார்ப்பதற்காக. அப்பொழுது வாசலில் இருந்து உள்ளே நுழைந்தவளை பார்த்த அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. ஒரு நொடி மூச்சு விடக்கூட மறந்து அனைவரும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் உள்ளே வந்து கொண்டிருந்தது மித்ரா. அவளை பார்த்த ஒவ்வொருவரின் முகத்திலும் அத்தனை அதிர்ச்சி. முதலில் தெளிந்த ராம் மற்றும் சீதா இருவரும் வேகமாக அவளின் அருகில் செல்ல, அவளை பார்த்த ராமோ, எங்கடா போன, ஏன் போன, ஒரு மாசமா எங்க இருந்த, ஏன் எங்களுக்கு கால் கூட பண்ணல என்று பாசமாகவும் அதே சமயம் தவிப்புடனும் கேட்டார். ஆனால் சீதா அப்படியெல்லாம் இல்லை, பலார் என்று அறைந்திருந்தாள் அவளை. ஆனால் மித்ரா அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. சீதா அடித்த போது கூட அமைதியாக இருந்தாலே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிறகு அவளை பார்த்த சீதாவோ கோபம், கவலை, தவிப்பு, இத்தனை நாள் அவளை பார்க்காமல் இருந்த ஏக்கம் என்று அனைத்தும் சேர்த்து அவளுக்குள் கோபமாக வெடிக்க, அதில் அவளை கோபமாக பார்த்தவர், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கல்யாணம் வேணாம், பிடிக்கலன்னா அப்பவே சொல்ல வேண்டியது தானே. அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதம் நீ சொன்னப்ப கூட நான் கேட்டேன் தானே, உனக்கு நிஜமாவே ஓகேவான்னு. அப்பெல்லாம் ஓகே, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கோபமாக கத்தி கொண்டிருந்தார் சீதா. ஆனால் மித்ரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்பொழுது மித்ராவை பார்த்த ரத்னவர்மாவோ முன்னே வந்து, ஏண்டா இப்படி பண்ண என்று கேட்க அவருக்கும் அவள் பதில் சொல்லவில்லை. அதில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார் சீதா. அதில் மீண்டும் அவளை பலார் என்று அறைந்தவர், கேட்குறாங்களா இப்படி பதில் சொல்லாம அமைதியா நின்றுக்கிட்டு இருக்க என்று கேட்க, மித்ரா இப்படி அடி வாங்கி கொண்டும் அமைதியாக நிற்பதை பார்த்த துருவன் மற்றும் சர்வாவிற்கு கூட சிறு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு அவள் மேல் கோபம் இருந்தது. அப்பொழுது வேகமாக அவளிடம் ஓடி வந்த அம்ருவோ அவளை அணைத்து கொண்டு, ஏன் அனிமா எங்களை விட்டு போனீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கும் அஜுக்கும் நேத்து தான் தெரியும் இந்த விஷயம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. ஆதி அண்ணாவை பத்தி நீங்க நினைக்கவே இல்லையா, அவர் ஒரு மாசமா வீட்டுக்கே வரலையாம் என்று சொன்னவள் அவளை அணைத்து கொண்டு அழுக ஆரம்பித்தாள். இதுவரையும் அத்தனை பேர் கேள்வி கேட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றவள், ஆதி ஒரு மாதமாக வீட்டிற்கே வரவில்லை என்று தெரிந்த பின் அவளின் பார்வை அவன் மேல் படிந்தது. ஆனால் அவனோ இங்கு நடப்பதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் அவளை பார்க்க கூட இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனின் இந்த தோற்றம் மித்ராவிற்கு மிகவும் வலியை கொடுத்தது. அதுவும் அவனின் இந்த நிலைக்கு அவள்தான் காரணம் என்பதை அவள் நன்கு அறிவாள். அப்பொழுது அவளிடம் வந்த அர்ஜுனோ, சொல்லுங்க அனிமா, ஏன் இங்க இருந்து போனீங்க, ஒரு மாசமா எங்க இருந்தீங்க, எங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க தானே என்று கேட்க அவனிடமும் அவள் பதில் இல்லை. அவளின் பார்வை ஆதியிடமே இருந்தது. அப்பொழுது எனக்காக தான் வந்தா என்று வாசலில் இருந்து ஒரு குரல் கேட்க, அந்த குரலை கேட்ட அர்ஜுன், அம்ரு, ராம், சீதாவிற்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் அந்த குரலை கேட்ட ரத்னவர்மா, கிருஷ்ணா, ஜோதி, ஆதி, துருவன், சர்வா இவர்கள் மட்டும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். அந்த குரலை கேட்ட பின் ரத்னவர்மாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. துருவன், ஆதி, சர்வாவிற்கு குழப்பத்துடன் கூடிய மாபெரும் அதிர்ச்சியாக அந்த குரல் இருந்தது. அப்பொழுது வாசலில் இருந்து ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவர்களை பார்த்த மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து போய் நின்றது. என்றால் அங்கு நின்றிருப்பது ரத்னவர்மாவின் மனைவி, ஆதியை பெற்ற அம்மா ஜானகி. 20 வருடங்களாக கோமாவில் இருந்த ஜானகி எப்படி அங்கு வந்தார்? தனக்காக தான் மித்ரா ஆதியை பிரிந்து சென்றாள் என்று அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? மித்ராவின் பிரிவினால் இறுகி இருக்கும் ஆதி அவள் திரும்பி வந்த பொழுதும் கூட அமைதியாக அவளை கண்டு கொள்ளாமல் அதே போல் இருப்பது ஏன்? மித்ராவை மன்னிப்பானா ஆதி? ஜோதியின் கண்காணிப்பில் வீட்டில் இருந்த ஜானகி எப்படி மித்ராவுடன் அதுவும் நல்லபடியாக வர முடியும்? ஜானகியை மீண்டும் பழையபடி பார்த்த ரத்னவர்மா மற்றும் அவர்களின் குடும்பத்தின் நிலை என்ன? மித்ரா ஏன் ஆதியை விட்டு சென்றாள் என்பதை ஆதியிடம் கூறுவாளா? அதை பற்றி அவர்களின் குடும்பத்திற்கு தெரிய வருமா? மித்ராவின் மேல் கடும் கோபத்தில் இருக்கும் சீதா என்ன செய்ய போகிறார்? ஆதி மித்ராவின் இந்த திருமண வாழ்க்கை நிலைக்குமா?
இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.